சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்ஐ தேர்வுக்கான ஜாகிரபி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 4வது வீடியோ 34 கேள்வி பார்க்கலாம். ஓகே. மேற்கு கடற்கரையில் மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 34 ஆப்ஷன் ஏ கனரா கடற்கரை. அல்மோரா கோடை வாழிடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அல்மோரா கோடை வாழிடம் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்கிறாங்க. 35 ஆப்ஷன் சி ஹிமாச்சல பிரதேசம். இளமையான மலை மடிப்பு தொடர் என்று அழைக்கப்படுவது எது? 36 ஆப்ஷன் பி இமயமலை தொடர். இந்தியாவில் பரப்பளவு புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம் உள்ளது சொல்லி கேட்டிருக்காங்க. 37 ஆப்ஷன் ஏ 2.4. சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சதுப்பு நில காடுகள் எங்கு அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. 38 ஆப்ஷன் ஏ கடலூர். அடுத்து 39 வெள்ளி உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது? 39 ஆப்ஷன் பி மெக்சிகோ. இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஷ் பீடபூமியில் அமைந்துள்ளது. 40 ஆப்ஷன் டி ஷில்லாங். பொறுத்துக்கு பார்க்கலாம். காவேரி, பாலாறு, காவேரி, தாமிரபரணி, தென்பெண்ணையாறு இதனுடைய துணையாறுகள் மற்றும் கிளையாறுகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். 41 ஆப்ஷன் ஏ 4321. அதாவது பாலாறு அப்படின்னா கிளியாறு, காவேரி ஆறுனா பவானி, தாமிரபரணினா சின்னாறு, தென்பெண்ணையாறுனா பச்சையாறு. ஓகேவா? அடுத்து வாக்கியம் 1 நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். இது கரெக்ட். நம்ம சூரிய குடும்பத்தின் மொத்தம் 6 கோள்கள் உள்ளன. மட்டும் தப்பு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட் இதுல. ஓகே. அப்போ எத்தனை கோள்கள் இருக்குன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர் என்ன? நார்வெஸ்டர்ஸ். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.